இப்படி வர்ற கூட்டம் என்னைக்கு நிக்காது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இயேசுக்கு பின்னாடி சாப்பாட்டுக்காக போனான் பாருங்க ஒரு குரூப். அவன் வானத்துல இருந்து அப்பத்தை கொடுக்கும்போது சொட்டை போட்டு சாப்பிட்டான், மீனை கொடுக்கும்போது கொஞ்சம் பெப்பரை போட்டு சாப்பிட்டான். முடிச்சிட்டு வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னாரு. அவன் என்ன சொன்னான்? இது கடினமான உபதேசங்கிறான். அப்பத்தை கடிக்கும் போது மீனை கடிக்கும் போது தெரியல அவனுக்கு, அது கடினமா இருக்குல்ல, அவனுக்கு லேசா இருக்குது. அவர் உபதேசிக்கிறாரு, அது அவனுக்கு எப்படி இருக்கு? அதுவும் ரொம்ப உபதேசிக்கல, நீ இதை செய்யக்கூடாது, நீ பாவி, அதெல்லாம் சொல்லல. வானத்திலிருந்து மோசே உங்களுக்கு கொடுத்தான் பாத்தீங்களா மன்னா, அந்த மன்னா யாரு? நீங்கள் அறியாது இருந்த மன்னாவினால மோசே உங்களை போஷிச்சான்ல, கர்த்தர் உங்களை போஷிச்சார்ல. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் என்னுடைய இதுல பானம் பண்றவன் சொல்றாரு. அதை கேட்டவன் என்ன சொல்றான்? இது கடினமான உபதேசங்கிறான். அந்த வார்த்தையோட நிக்கல, வேதம் சொல்லுது 666. ஞாபகம் வச்சுக்கோங்க, யோவான் 6:66 வாசிங்க. யோவான் 6:66. அதை அப்படிதான் மனப்பாடம் வச்சுக்கணும். 666 மனப்பாடம் வச்சுக்கோங்க. யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர். அந்த வார்த்தையை ரொம்ப நல்லா கவனிங்க. அது முதல், எது முதல்? அதுக்கு மேல உள்ள வசனம், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால், பிதாவுகிட்ட கிருபையை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று, என்கிட்ட வரவே மாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஓகே. 60 அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று. அவங்க முறுமுறுக்கிறாங்க, ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆமை நாளிலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் தூங்குன முகத்தோடு இருக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட் பார்த்திருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இயேசு இங்க பார்த்து என்ன சொல்றாரு? கொட்டாய் விடுறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு என்ன சொல்றாரு? இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? இந்த கடினமான உபதேசம் சொன்னா பாத்தீங்களா, அவன் நோக்கி சொல்றாரு, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தாம் முன் அறிந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் இப்படி எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தை முக்கியம். இன்னைக்கு பிரசங்கமே அதுல இருந்தா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உலகத்துல அந்த மிகப்பெரிய குரூப், அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்த அந்த கூட்டம் எதுக்காக இயேசுவை பின்தொடர்ந்துச்சு? மாம்சத்துல இருக்கிற பசியை போக்குறதுக்காக. அவனை பொறுத்தளவுக்கு, அவனை மட்டும் இல்ல, மனிதர்களை பொறுத்தளவுக்கு இடறுகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னது? சாப்பாடு, மாம்சம்தான். அதுல முக்கியமானது இச்சையும் சாப்பாடு நம்ம மிகப்பெரிய இடரலா நம்ம பார்க்கிறதே கிடையாது. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் இடர்னது எதுல இடர்னாங்க? கனியில, சாப்பாட்டுல இடர்னாங்க. இயேசுவுக்கு பிசாசு கொடுத்த முதல் சோதனை என்னது? இந்த கல்லை நீங்க எப்படி மாத்துங்க? அப்பமா மாத்துங்க. ஃபர்ஸ்ட் சோதனை என்ன, எதை கொண்டு வரான் பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல, எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அழிக்கப்பட்டதுக்கு, பூமி பிளந்து அம்புட்டு பேர், பாதி பேர் உள்ள போயிட்டான். அநேகர் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னது? மூக்கு வழியா வெளியே வந்து செத்து போனா பாருங்க. அதுக்கான காரணம் என்னது? சாப்பாடு. எங்களுக்கு நான்வெஜ் இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல. எனக்கு எகிப்துல அப்படி இருந்துச்சு. அநேகர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாம போனதுக்கு மிகப்பெரிய காரணமே என்னது? சாப்பாடு. நம்ம நினைக்கிறோம் பிசாசு கிரியை செய்யறான், என் வாழ்க்கையில பிசாசு போராடுறான். இல்ல, பிசாசு எல்லாம் போராடல. பிசாசுக்கு நிறைய டியூட்டி இருக்கு. ஏன்னா பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி செயல்படுறான்? தீவிரமா செயல்பட்டு இருக்கான். பிசாசு 24 மணி நேரமும் நம்ம கூட போராட வேண்டிய அவசியமே சொல்லுங்க. இப்படி சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க, ரொம்ப அழகான நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியை 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டு 24 மணி நேரமும் அந்த நாய்க்குட்டி ஏதாவது பண்ணிட்டே இருக்குமா? சும்மா அது பார்ப்போம், பசிக்குன்னா 2 பிஸ்கட்டை போடுவோம், சாயங்காலம் போல சோத்த போடுவோம், இவ்வளவுதான் அந்த நாய்க்குட்டிக்கு.
அதே போலதான் பிசாசு 24 மணி நேரம் நம்மளை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிசாசுக்கு நம்முடைய வீக்னஸ் நல்லாவே தெரியும். இவனுக்கு மிகப்பெரிய பாவத்தை இயேசுவை போல உப்புரிகையின் மேல நிப்பாட்டி தாள குதியும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஐயாவுக்கும் நம்ம அம்மாளுக்கும் மட்டனை காட்டிட்டா போதும். நம்ம ஐயாளுக்கு அம்மாவுக்கு சோத்தை காட்டிட்டா போதும். உபவாசம் போட சொல்லி நம்ம பிரசங்க 2 வாரம் 3 வாரம் பண்றேன். நமக்கு அதெல்லாம் இல்ல. கோழிக்கறியை காட்டிட்டா போதும். சிக்கன் கடை கிராஸ் பண்ணும்போது ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கும். என்னை வந்து வாங்கிக்கிறியா கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லி தொங்கிட்டு இருக்கும். தொங்கிட்டு பாத்தீங்களா? இதை காட்டினாலே போதும். நமக்கு பிசாசு 24 மணி நேரம் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நினைக்க கூடாது 24 மணி நேரம் பிசாசு போராடுறான்னு. இங்க ஏசு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. கொடுத்த அவங்களுக்கு எது கடினமா இருக்கு? உபதேச கடினமா இருக்கு. இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாதுன்னு இயேசு சொல்றாரு. மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற கோபமும் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற எந்த காரியமும் பிரயோஜனத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரயோஜனத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கோபப்பட்டு எதையும் அடையவே முடியாது. கோபப்பட்டு எதை சாதிக்கவே முடியாது. கோபப்பட்டு நம்ம நல்லவங்கன்றத ப்ரூவ் பண்ணவே முடியாது. எதுல ப்ரூவ் பண்ண முடியும் தெரியுமா? ஆவியின் கனிகள்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதனாலதான் இயேசு இங்க சொல்றாரு, ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்குது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு ஒருவேளை மாம்சத்துல எடுத்த சில முடிவுகளும் மாம்சத்துல நம்ம பண்ற சில காரியங்களும் குடும்பத்திலையும் சபையிலையும் சமுதாயத்திலையும் வேலை பார்க்கிற இடத்துலையும் பிரிவினையவும் உங்க பேர்ல மிகப்பெரிய கெட்ட பேரையும் உங்க மேல மிகப்பெரிய தூஷணத்தையும் உண்டாக்குமே தவிர வேற ஒன்றை செய்யாது. அதான் இயேசு சொன்னாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. உயிர்ப்பிக்கிறது உற்சாகம் உள்ளது. அப்ப அந்த ஆவியினால நிரப்பப்படுவதற்கான முதல் முக்கிய வழி என்னது? இயேசு சொன்னாரு, அடுத்த வார்த்தையிலே சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற 63 நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கு? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கு. இந்த வார்த்தையின்படி கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கிறோம்னா நம்ம குடும்பத்துல மாம்சம் வெளிப்படாது, நமக்குள்ள மாம்சம் வெளிப்படாது, நம்ம வாயிலிருந்து மாம்ச வார்த்தையில் வெளிப்படாது, நம்ம சிந்தனையில மாம்ச எண்ணங்கள், அவனை எப்படி கவுக்கலாம், அவனை எப்படி பழிவாங்கலாம், அவனை வசம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சகுனம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த நேரம் ஓகேவா, இந்த மாசம் இந்த இரு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், யானைக்கு ஒரு காலம் வந்தா இந்த புலிக்கு ஒரு பூனைக்கு ஒரு காலம் வரும் சொல்லி வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது யாரு பாப்பா தெரியுமா? பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கேட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரிகிறான். பழி வாங்குறதும் வகை தேடுகிறதும் யாருடைய குணம்? பிசாசுடைய குணம். ஆண்டவருடைய குணம் என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. உங்க இருதயத்துல இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பார்த்து பேச விரும்புகிற காரியம், இருதயத்துல பல நாள பாரத்தையும் குழப்பத்தையும் சில காரியத்தை சுமக்குறீங்கல்ல, அது ஏன் இன்னும் உங்களை விட்டு போகாம இருக்கு தெரியுமா? ஏன் இந்த பாரத்தை நீங்க அழுத்தமா உள்ள வச்சுக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா? ஒரு சேரு, ஒரு சின்ன சேர் இருக்கு, ஒரு புக் இருக்கு, இந்த ஒரு டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பாக்குறதுக்கு சிறுசா இருக்கு, சின்னதுதான், சாதாரண விஷயம் தான். நான் ஒரு 90 கிலோ இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேப் ஒரு 1 கிலோ கூட இருக்காது. இதை நான் தூக்குறேன், இப்படி தூக்கி வச்சிருக்கேன். என்னால தூக்க முடியுதா? தெரியுதா உங்களுக்கு? நான் தூக்குறேன், உங்கள்கிட்ட கொடுத்தாலும் தூக்கிடுவீங்க. நான் நல்லா தூக்கிட்டேனே, பரவாயில்ல நான் தாங்கிக்குவேன், பரவாயில்ல நான் தாங்கிக்குவேன். அதுல இல்ல, நான் இறக்கி வைக்க விரும்பல, நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லி நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னால இப்படியே எவ்வளவு நேரம் பிடிக்க முடியும்? 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் மிஞ்சி போனா, மேபி ஒரு போட்டி வச்சா ஒரு 20 நிமிஷம் பிடிப்பேன். ஏன்னா அவனை ஜெயிக்கணும்னு சொல்லி பிடிப்பேன். 1 மணி நேரம் அதிகம், 1 மணி நேரமே அதிகம். இப்படி வெறும் கையை தூக்கி வைக்கிறதே அதிகம், அதுல ஒரு சின்ன வெயிட் அதிகம். எத்தனை மாதமா எத்தனை வருஷமா உங்க உள்ளத்துல சிலர் மேல சின்னதா ஒரு கசப்பு, சின்னதா ஒரு கோபம், சின்னதா ஒரு மன்னிக்க முடியாத ஒண்ணு உள்ள உட்கார்ந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது இந்த வெயிட் மாதிரிதான். நம்ம பார்வைக்கு அது சாதாரணமா தெரியும். அவங்க செஞ்சாங்க, அதனால நான் தூக்கி வச்சிருக்கேன்.
அவங்க செஞ்சாங்க, அவங்க எனக்கு விரோதமா செஞ்சாங்க, அதனால நான். அவங்க எனக்கு அவங்க என்னை பத்தி பேசினாங்க, அதனால நான் இப்படி. அவங்க என்னை பத்தி எல்லாம் பேசுறாங்க, சொல்றாங்க, அதனால நான் இப்படி. சொல்லி சொல்லி சொல்லியே யாரை இழந்துகிட்டு இருக்கோம்? இப்படி நான் சொல்லி சொல்லி தூக்கி வச்ச யாருக்கு நான் வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்? நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வழியை கொடுக்குறேன்னு. நான் நினைக்கிறேன் அவங்கள நான் பழி வாங்குறேன், நான் அவங்கள பழி வாங்குறேன். நான் ஆக்சுவலா யாருக்கு வழியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? எனக்கு எனக்கு அதனாலதான் இயேசு இதை அறிஞ்சதுனாலதான் அவர் சொன்னாரு, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களே, மாம்சத்தோட போராடி போராடி தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, வருத்தப்பட்டு பாரத்தை அப்படி பேசி விட்டுறேன், நான் பேசிடுறேன், சொல்லிடுறேன், பழி வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றோம்ல. ஆக்சுவலா யாரத்தான் பழி வாங்குறீங்க? என்ன என்ன? அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, உங்க பாரத்தை என் மேல வச்சிருங்க, நான் உங்களுக்கு என்ன தர்றேன்? இது என்ன இளைப்பாறுதல் தெரியுமா? என்னால மன்னிக்க முடியல ஆண்டவரே, என்னால மறக்க முடியல ஆண்டவரே, அந்த வார்த்தையோ அந்த துரோகத்தையோ அந்த காரியத்தை என்னால மறக்க முடியல, மன்னிக்க முடியல. எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க, நான் உதவி செய்யறேன். அதான் இளைப்பாறுதல். இன்னைக்கு இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல ஆவியானவர் முதல் முறையா எப்ப இறங்கினாரு தெரியுமா? எப்ப இறங்கினாரு? புதிய ஏற்பாட்டுல பெந்தைக்கோஸ்தே நாள்ல. பெந்தைக்கோஸ்தே நாள்னா என்ன அர்த்தம்? 50வது நாள் அர்த்தம். சொல்லுங்க, 50வது நாள். எங்க இருந்து 50வது நாள்? எகிப்தில இருந்து. இயேசு உயிர்த்தெழுந்த நாள் பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பிச்சிருச்சு. எகிப்தில இருந்து புறப்பட்ட 50வது நாள் தான் ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க, 50வது நாள். இங்க புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு உயிர்த்தெழுந்ததுல இருந்து 40 நாள் அவங்களுக்கு திருவுளம் பற்றினாரு. இங்க 10 நாள் காத்திருக்காங்க, 50வது நாள். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இயேசு செத்து போனாரா, அங்க பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அவங்க புறப்பட்டாங்க. அங்க இருந்து புறப்பட்டதுல இருந்து 50 நாள் பழைய ஏற்பாட்டே ஆரம்பிச்சிருச்சு. பெண்டிகாஸ்ட், ட்ரூ பெண்டிகாஸ்ட். 50வது நாள் இங்க ஒரு கூட்டம், 120 பேர் கொண்ட கூட்டம், ஏறக்குறைய 120 பேர் மேல்விட்டாரையில கூடுறாங்க. கீழே எல்லாமே தேசம் முழுவதுமே பண்டிகைய கொண்டாடி ஆசரிச்சு பெரிய ஒரு மகா பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாகுது. ஒரு கூட்டம். நம்ம அது கூட்டம் சொல்லும் போதே நமக்கு சாதாரணமா இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணுது. நினைச்சு பாருங்க, 3.5 வருஷம் வலைய விட்டுட்டு, அவனுடைய படகை விட்டுட்டு, அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு, இப்போ இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. பேதுருவை போல சொல்றாரு. படகு, அப்ப பேதுட்ட படகு இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட ஒரு ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷாப்போ ஒரு விவசாய பூமியோ இல்ல உங்களுக்கு வருமானம் வர்ற ஒன்ன விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. நம்ம பின்பற்றி போவோமான்னு கேட்டா இப்ப கேள்விக்குறிதான். இப்போ ஒரு கேள்விக்குறிதான். பண்ணுவோமா கேட்டா இல்ல. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு 3.5 வருஷம் பின்னாடி போனாங்க. பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவர். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்காக நம்ம போராடுறோம். கவர்மெண்ட் வேலையை விட்டுப்புட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணல. மேத்யூ கம்மியர் எடு, யாத்திரா 34:10 எடு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. என்னை பின்பற்றி வா. யாரு எவருன்னே தெரியாதுங்க. இயேசு யாரு எவருன்னே தெரியாது. என்னை பின்பற்றி வா, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாகவே. இதுக்கு அவங்க என்ன புரிஞ்சிச்சு என்னன்னே தெரியல. வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு தனக்கு வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போனாங்க. 3.5 வருஷம் இயேசு செஞ்ச அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை? நம்ம எடுத்த தீர்மானம் கரெக்ட் தான், அற்புத அடையாளம் எல்லாம் செய்யறாரு. இந்த ராஜ்யத்தை ரோம கவர்மெண்ட்ல இருந்து நம்மள விடுதலையாக்கி ரோமர்கள் அதிக டாக்ஸ் போட்டாங்க. இப்ப நமக்கு இருக்கு பாருங்க டாக்ஸ், அதே போல 18% ஜிஎஸ்டி வரி அவன் ஏகப்பட்டது போட்டான். அவன் மீன் பிடிச்சு அவன் வாழ்வாதாரத்தை சந்திக்கிறதே அவனுக்கு பெருசு. அதுல ரோம கவர்மெண்ட் மிகப்பெரிய டாக்ஸ போட்டான். அதனால அந்த ரோமர் கவர்மெண்ட் இந்த யூதர்கள் எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இயேசு வந்துட்டாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மேசியா வந்துட்டாரு, இவர் என்ன செய்ய போறாரு, இப்போ ரோம அரசருக்கு எதிராக போரிட்டு நம்மளை மீட்டு, யூதர்களை மீட்டுட்டு நம்மளை தனி தேசமா, ஜிஎஸ்டி இல்லாத, டாக்ஸ் இல்லாத, ஊழல் இல்லாத, பஞ்சம் இல்லாத ஒரு தேசமா நம்மளை என்ன பண்ண போறாரு, மாத்த போறாரு அப்படின்னு நினைச்சாங்க. இயேசு அற்புதம், அதுக்கு தகுந்த மாதிரி அற்புத அடையாளத்தை செய்யறாரு. குருடர் எல்லாம் பார்வை அடைகிறாங்க, பேசுறாங்க, முடவெல்லாம் துள்ளுறான், சப்பானி எல்லாம், குஷ்டரோகி வந்தவெல்லாம் நல்ல சுகமாகறான். இதெல்லாம் பாக்குறாங்க. இத பார்த்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்பா, நம்ம எடுத்த முடிவு
சரிதான் அப்படின்னு. யோவான் 12வது அதிகாரம் வரைக்கும் இவங்களுக்கு சந்தோஷம். 12க்கு அப்புறம் தான் பப்ளிக் மினிஸ்ட்ரியை விட்டுட்டு, யோவான் அழகா எழுதியிருப்பாரு, மத்தேயு மார்க் லூக்காவை விட யோவான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 12 அதிகாரம் வரைக்கும் பப்ளிக் மினிஸ்ட்ரி, வெளி மக்களுக்கு ஊழியம் செய்வார் இயேசு. கானா ஊர்ல போய் கல்யாணத்துல அற்புதம் செய்வாரு, இங்க தேவாலயத்துல ஒரு அற்புதம் செய்வாரு, நிறைய அற்புதம் நடக்கும். 12வது அதிகாரத்துக்கு அப்புறம் அடுத்து இருக்கிற எல்லா அதிகாரமும் எதுக்கானது? பிரைவேட் மினிஸ்ட்ரி, சீஷர்களுக்கானது. அங்கதான் அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம், நான் ஒன்னு சொல்ல போறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லால நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ எதை கொண்டு எந்த குட்டை போட போறாங்களோ அப்படி இருக்கும். நான் ஒன்னு சொல்லுவேன், கோச்சுக்க கூடாது அப்படின்னால இவன் எதை சொல்ல போறான்னு அர்த்தம். நம்ம கோச்சுக்கிற மாதிரி இவன் எதையோ ஒண்ணு போட போறான் அப்படின்னு அர்த்தம். இங்க இயேசு அதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்காது இருப்பதாக. என்னடா இப்படிலாம் பேச மாட்டாரு இவரு, என்ன பேச போறாருன்னு பார்த்தா ஆரம்பிக்கிறாரு, நான் போக போறேன், இன்னொருத்தர் தேற்றரவாளன் வரப்போறாரு. அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. சரி ஏதோ ஓமையா பேசுறாரு போல, அப்புறம் அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லுவார் போல நினைச்சாங்க. ஆனா அவர் பேசுறதே எப்படித்தான் பேசினாரு? டைரக்டா பேசினாரு. முன்னாடி ஓமையா பேசினேன், இப்போ உங்ககிட்ட நீங்க சிநேகிதரா இருக்கிறதுனால நான் டைரக்டாவே உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி பேசுறேன். நான் உங்களுக்கு புரியல. பிரைவேட் மினிஸ்ட்ரி, இயேசுவோட கூட இருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் இயேசு எடுத்து மறிச்சிட்டாரு, கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. ஒருத்தன் மெயினா இந்த ஒருத்தர் 6வது அதிகாரத்துல கேட்டாரு பாருங்க, கடைசியில எங்க போவேன் ஆண்டவரே, எங்க போவேன் ஆண்டவரே, வாழ்வு தருகிற ஜீவ வசனம் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே சொன்னவர் தான் 3 தடவை என்ன பண்ணாரு? மறுதளிச்சாரு. யூதாஸ் காரியத்தை பத்தி இயேசு சொல்லும் போது, யாரு அது ஆண்டவரே, அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க சொன்னப்போ, நான் உங்களை மரணம் வரைக்கும் பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன், உங்களுக்காக ஜீவனை விடவும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி பேதுரு சொல்லுவாரு. அப்ப இயேசு சொல்லுவார், அவனை பேதுரு, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னாடி 3 தடவை நீ என்ன பண்ணுவ? மறுதளிப்ப. அதை அவனால அக்செப்ட் பண்ணவே முடியல. பாத்திரலாம், மாம்சத்துல வாக்கு கொடுக்குறான், மாம்சத்துல கொடுக்குறான். அந்த சூழ்நிலை வந்தப்ப பேதுருவால நிக்க முடியல. அதை நினைச்சே பேதுரு அழுகிறான். உயிர்த்தெழுந்த இயேசு வந்த உடனே அவனை பார்த்து கெக்கன்னு சிரிச்சிருக்கணும். டேய் இங்க வாடா, நீ தாண்டா சொன்ன. என்ன சொன்ன? மாம்சத்துல இயேசு இருந்தாருன்னா அதை பண்ணிருப்பாரு. மாம்சத்துல இருந்திருந்தாருன்னா அவர் பண்ணிருப்பாரு. மாம்ச குணம் அவருக்குள்ள தூக்கி இருக்குன்னா, என்னைய பார்த்தா சொன்ன, இப்ப பாத்தியா பாரு, இப்ப பாரு, என்னைய பார்த்து சொன்ன நீயே இல்ல. மனங்கசந்த அழுத அவனைத்தான் முதல்ல தேடிய போனார், அவனை போய் தேற்றுன்னு சொன்னார். இந்த 120 பேருடைய நிலைமை இதுதான். இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல கூண்டாங்க பாருங்க அப்போஸ்தலர்ல, இந்த 120 பேரோட நிலைமை. இயேசு ஒருத்தர் 3.5 வருஷம் பின்பற்றின உலகம் முழுக்க சொல்லுது, எல்லாத்தையும் விட்டு போட்டு போனேடா, பைத்தியக்காரன், நீ பைத்தியக்காரன், பொழைக்க தெரியாதவன். இப்பயும் நம்மள உலகம் பார்த்து அதான் சொல்லுது. இயேசுவை தேடி வர்றதுனால, 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வர்றதுனால, 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வர்றதுனால இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது, உலகம் நம்மளை பார்த்து நினைக்குது, பைத்தியக்காரங்க, நம்ம இதை விட்டுட்டு போயிட்டாகும். இயேசு வெளிநாட்டு கடவுள், இயேசு அப்படி இப்படி. இயேசு வெளிநாட்டு கடவுள்லாம் இல்ல, எல்லா நாடுகளுக்கும் கடவுள் அவர் தான். சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவர் தான். சர்வ மக்களுக்கும், சகல மக்களுக்கும், சகல ஜாதிக்கும் ராஜாதி ராஜா அவர் மட்டும்தான். இந்த உலகம் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுச்சோ அதுதான் இப்பயும் சொல்லுது. எந்த ஒரு காரணத்தினால நம்ம இன்னும் இயேசுவை விடாம இருக்கோம்? எந்த ஒரு காரணத்தினால இயேசுவை நம்ம இன்னும் விடாம இருக்கோம்? 120 பேர் பிடிச்சிருந்தான் பாருங்க, அவர் இல்லங்க, எல்லா வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு. ஆனா 120 பேர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன பண்ணுங்க? இந்த வசனத்தை எடுங்க, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. எந்த இடத்துல உங்க ஊழியம் ஆரம்பமாச்சோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணாரோ, எந்த இடத்துல பல வருஷமா நீங்க பிரயோஜனம் இல்லாம இருந்த உங்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினாரோ, அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க? போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம்
காத்திருங்கன்னு கட்டளையிட்டார். இதுவரைக்கும் காத்திருந்தது பத்தாதா? இனியும் காத்திருக்கணுமா? ஆண்டவர் ஒரு சில நாட்கள், ஒரு சில நேரங்கள் காத்திருக்கிற அனுபவத்திலையும் இன்னும் காத்திருக்க சொல்லுவார். காத்திருக்கிறேன், இத்தனை வருஷமா காத்துதானே இருக்கிறேன், என்ன நடந்துச்சு? இத்தனை வருஷமா வெயிட் தானே ஆண்டவரை பண்றேன், எனக்கு என்ன நடந்துச்சு? இன்னும் காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருனாலே 2வது அதிகாரம் உங்களுக்கு உண்டு. 2வது அதிகாரத்துல மிகப்பெரிய பெருங்காற்றின் சத்தம் கேட்டுச்சு. அது அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறத ஜனங்கள் பார்த்தாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க, சுற்றிலும் இருந்த ஜனங்கள் பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம் ஆச்சு. இந்த சம்பவம் நடந்து 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷமா ஒரு சம்பவம் முழு சபையவும், தேசத்தையும், தேசங்களையும், பரிசுத்தவான்களையும் அசைக்குதுன்னா அது அப்போஸ்தலர் 2 தான். அந்த அப்போஸ்தலர் 2 நடக்கணும்னா அப்போஸ்தலர் 1ல சீஷர்கள் கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1ல கீழ்ப்படியாதவங்களுக்கு அப்போஸ்தலர் 2 கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமா சொல்றார், காத்திருக்காத உங்களுக்கு அப்போஸ்தலர் 1ல சீஷர்கள் காத்திருந்தாங்க பாத்தீங்களா? அத போல நன்மை நடக்கும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்வாரு, இயேசுவே எனக்கு செஞ்சு முடிப்பாருன்னு காத்திருக்காத உங்களுக்கு அப்போஸ்தலர் 2 கிடையாது. அப்போஸ்தலர் 2ல மிகப்பெரிய மகிமை. இன்னைக்கு வரைக்கும் தேசங்களும், சபையும், பரிசுத்தவான்களும், ஜனங்களும் அசைக்கப்படுறாங்க. இந்த அப்போஸ்தலர் 2 பிரசங்கிக்கும் போது, அப்போஸ்தலர்ல இருந்து பிரசங்கிக்கும் போது எத்தனையோ வாலிபர்கள் ஊழியத்துக்கு, இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்கன்னா, முதல் அர்ப்பணிப்பு ஆதி அப்போஸ்தலர்ல, முதல் பெந்தேகோஸ்தே நாள்ல ஒரு அசைவு உண்டாச்சு. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற காரியம், காத்திருக்கிற அனுபவத்திலையும் இன்னும் காத்திருக்க கர்த்தர் வைக்கிறார்னா உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலர் 2 இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்க கிராமமும், உங்க தேசமும், உங்க பட்டணமும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். அப்ப நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. அந்த மறுதலிச்சுட்டு ஓடணும் பாரு, மறுதலிச்சுட்டு ஓடணும் பாரு, அந்த பேதுரு தானா? அவன் தான் முதல்ல எந்திக்கிறான். எங்க போவோம் ஆண்டவரேன்னு கேட்டார் பாத்தீங்களா? மறுதலிச்சது அவர் தான். வேற யாரையும் எழுப்பியிருக்கலாம். நான் நினைச்சேன் யோவானை எழுப்பியிருக்கலாமே. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனது யோவான் தான். மிகப்பெரிய காரியத்துல எழுதுறாரு, இது ஆண்டவருக்கு தெரியும். நான் என்ன நினைச்சேன்னா யோவானை எழுப்பியிருக்கலாமே. இப்போ சோர்ந்து போயிருக்கிற உங்களையும் கொஞ்சம் எழுப்பியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. இந்த வார்த்தை பலருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வந்து பழிக்கும். அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அடைவள் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. இத சாட்சியாய் நீங்க பாடுவீங்க, இது சாட்சியா நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல கர்த்தர் தம்முடைய ஆவியினால, தம்முடைய ஆசீர்வாதத்தினால, மகிமையினால, பிரசன்னத்தினால உங்களை நிரப்பும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற. காத்திருங்கன்னு சொன்னாரா? காத்திருத்த உங்களுக்கு மிகப்பெரிய அபிஷேகமும் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் உண்டு. நடக்குமா நடக்காதா என போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்வதிலும்
முரண்பாடற்ற மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுங்க, மிகுவேல் இஸ்ரவேல் எங்க நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பழித்திட வந்தோரை லச்சை மூடினது, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லச்சை உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஜனங்கள் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. சொல்லுங்க, காண்போரே இந்த வருஷத்துல நடக்கும், இந்த வருஷத்துல நடக்கும். அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே. அறிக்கை பண்ணுங்க. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். விசுவாச அறிக்கை. வல்லவரே, இந்த நாட்கள்ல கர்த்தர் கரத்துல கொடுக்கிறாரு. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சேர்ந்து, கர்த்தாவே உம்மை நம்பினவர். உன் நம்பினதா வெட்கப்பட மாட்டாண்டவரே, என்ன வெட்கப்பட விட மாட்டீங்க. சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வாயிலிருந்து உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும், எல்லா நல்வார்த்தைகளும் இந்த வருஷத்தின் முடிவிலேயே டிசம்பர் எண்டுக்குள்ள கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தீருவார். ஆமென் சொல்றவங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில்ல எல்லாம் பழிப்பதாக. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் மேல ஊற்றப்படுவார் தெரியுமா? சித்தம் உள்ளவன் மேல ஊற்றப்படுவார். கடந்த வாரத்தினுடைய பிரசங்கத்தினுடைய தொடக்கம் ஆரம்பம் இதுதான். சித்தம் உள்ளவர்கள் மேல 120 பேர் மேல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாருனாலே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என் மேல மிகப்பெரிய சித்தம் இருக்கு, என் மேல மிகப்பெரிய திட்டம் இருக்கு, என் மேல மிகப்பெரிய திட்டம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தேவ திட்டத்தையும் இந்த தேவ சித்தத்தையும் பிசாசு நிறைவேற்ற கூடாதுன்னு சொல்லி உங்களை தடை பண்றதுக்கான முதல் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எதுல சோதிப்பான் தெரியுமா? நான் முதல்ல சொன்னேன் உணவு, ஃபுட்ல. செகண்ட், உங்களுக்குள்ள சித்தமுள்ளவனுடைய மிகப்பெரிய பலவீனமே கோபம். சித்தம் இருக்கிறவனுடைய மிகப்பெரிய கோபம் என்னது? பலவீனம். மிகப்பெரிய பலவீனம் என்னது? கோபம். அதனாலதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அந்த வார்த்தையை இப்படி சொன்னா நமக்கு புரியாது. அதை இன்னொரு டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்றேன் பாருங்க. மனிதனுடைய கோபம் தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் கிரியைகளையும் என்ன பண்ணும்? நடப்பிக்க விடாம தடுத்து நிறுத்தும். எப்படி நீங்க சொல்றீங்க?
வேதத்துக்கு புறம்பா பேசுறான்னு சொல்லி பின்னாடி போய் பேசிடக்கூடாது. மோசே ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். மோசே அந்த ஜனங்கள் படுத்தின டென்ஷன் தாங்க முடியாம, கோபம் தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாரு? ஒரு அடி அடிச்சார். எங்க 40 வருஷம் உருவாக்குனாரு. 40 வருஷம் உருவாக்கி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிக்க முடியாது. பார்வோனுக்கு நினைக்க கூட முடியாதுங்க. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு முன்னாடி போய் தைரியமா நிக்கிறான். திக்குவாயும் மந்தனாவும் சொல்லி உள்ளக்க பிரைவேட்டா போராடினவன் பப்ளிக்கா போய் நிக்கிறான். என் ஜனங்களை ஆராதிக்கும்படி அனுப்பி விடுன்னு சொல்றான். ஆனா மோசைக்கு உள்ள பிரைவேட்டா பயந்தது எல்லாம் யாருக்கு மட்டும் தான் தெரியும்? மோசைக்கு மட்டும் தான் தெரியும். அந்த முச்செடிக்கு முன்னாடி அவன் அழுதான் பாருங்க, காலில் விழுந்தான் பாருங்க ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவரே, நான் திக்குவாயும், என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் வரல, என்னை விட்டுருங்க, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க ஆடும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, என்னை பாருங்க. அப்படி போராடி செஞ்சு கல்லறிறான். அதுக்கும் முன்னாடி முகங்குப்புற ஆண்டவர் முன்னாடி விழுகிறான். ஆண்டவர் ஒரு கட்டத்துல சொல்றாரு, டேய் மோசே, நீ விட்டுரு, நான் அவனை என்ன பண்ணிடுறேன், நான் அழிச்சு போட்டுறேன், உன்னை வேற ஒரு ஜாதி ஆக்கிறேன்டா, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உனக்கு போதும் இல்ல, நான் உன்னை வேற ஜாதி ஆக்கிறேன், என்னை விட்டுரு. எனக்கு இவன் மேல என்ன மூழுது? கோபம் மூழுது. வேற ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வச்சுட்டு இதுதான் எகிப்துல இருந்து கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காண்டா, எத்தனை காலத்துக்கு தான் நான் தாங்குவேன், அவனை அழிச்சிடுறேங்கிறாரு. எகிப்தியனை ஒரு வெட்டுல 2 துண்டாக்கி போட்டவன் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னு, ஆண்டவரே வேண்டா ஆண்டவரே, ஒருவேளை அழிக்கணும் அவ்வளவு கோபம் உங்களுக்கு இருக்குதா, என்ன அழிச்சிருங்க. அந்த அத்தனை ஜனங்களுக்கும் ரட்சகனா என்னைத்தானே அனுப்புனீங்க. அவன் என்னைய பார்த்துதான்ப்பா வந்தான், அவன் என்னை நான் சொன்னேன்னு சொல்லிதான் வந்தான், என்னை அனுப்புனது நீங்க, அவன் நான் சொன்னேன்னு சொல்லிதான் வந்தான். ஒருவேளை அங்க அப்படி உங்களுக்கு கோபம் இருக்குன்னா என் முகத்தை பாருங்க, என்னை அழிச்சிருங்க. கர்த்தர் அந்த செய்ய நினைச்சிருந்த தீங்க செய்யாதபடிக்கு மனஸ்தாப்பட்டு விட்டுட்டாரு. அவ்வளவுலாம் நன்மை செஞ்ச, அவ்வளவுலாம் தேவ சமூகத்தில் இருந்தானே, தெரியாம, அதுவும் அவன் வீம்புக்குன்னு பண்ணல. ஜனங்கள் டென்ஷன் பண்றாங்க, அவனை என்ன பண்ணிட்டாங்க? கோவப்படுத்துறாங்க. ஃபுல் டென்ஷன், எல்லாத்துலயும் டென்ஷன், எப்பயுமே டென்ஷன். மேல ஒரு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டென்ஷன். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் நம்ம செய்யவும் வேண்டாம். வாக்கு தத்தமும் அபிஷேகமும் தலையில இருந்துச்சுன்னா வழிகள், வாசல்கள் ஆட்டோமேட்டிக்கா திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. பவுல் மேல மிகப்பெரிய அபிஷேகமும் அபிஷேகமும் திட்டமும் இருந்துச்சு. பவுல் போன இடத்துலலாம் கர்த்தர் அனுகூலமான வாசலை திறந்துகிட்டே இருந்தாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால வருகிற பலத்தினால் நிரப்பப்படுங்க. நீங்க உங்க பிசினஸ்லயோ, உங்க தொழிலையோ, வேலையிலையோ, வீட்லயோ, எந்த இடத்துல போய் நின்னாலும் அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு முன்பாக அடைபட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு இப்போ நான் இந்த பிரசங்கத்தை பண்ணும் போது அடைக்கப்பட்டிருக்கிற தூங்குகிற கண்ணெல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் அபிஷேகிக்கப்பட்டவன் தானே ஆண்டவரே, தூங்குகிற கண்ணெல்லாம் திறக்கப்படட்டும். ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்சு முகத்தோட சொல்லுங்க. நான் என்ன உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டா நிக்கிறேன் இங்க வந்து? அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிக்க போறேன். 5-10 நிமிஷம் தான் முடிக்க போறேன். பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பிடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்காகவே கடிகாரத்துல 10 நிமிஷம் கூட வச்சிருக்கேன், என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு. 10 நிமிஷம் அதுல ஃபாஸ்டா வச்சிருக்கேன். நான் அடுத்த வாட்சையும் பார்க்காம பிரசங்கம் பண்ணி வாட்ச் ஓடாது, இதுவும் நின்று போச்சு. அதனால முடிச்சு அனுப்பிடுறேன், பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. கோபம். அந்த மோசே இந்த ஜனங்கள் படுத்தின டென்ஷன் தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாரு? ஒரு அடி அடிச்சிட்டாருங்க. ஆண்டவர் நினைச்ச மன்னிச்சிருக்கலாமா கூடாதா? இத்தனை காரியம் செஞ்ச மோசே, சரிடா தெரியாம பண்ணிட்டேன், உன் இன்டென்ஷன் எனக்கு தெரியாதா, விட்டுருக்கலாம்ல. என்ன தண்டனை கொடுத்தாரு? எந்த கானான சுதந்திரிப்ப நீதான் நடத்துவேன்னு சொன்னாரோ அந்த தரிசனத்துல இருந்து அவனை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. இது மிகப்பெரிய காரியங்க. மோசையினுடைய இச்சை அதை பண்ணல. மோசைக்கு வந்து இச்சையினால அவன் விழுந்து போகல. மோசைக்கு வந்து மிகப்பெரிய பாவம், உப்பரிக்கை மேல நிப்பாட்டி பிசாசு போராடுறான் இல்ல. மோசே தரிசனத்தை இழக்க பண்ணது கோபம். ஒரு நிமிஷம் கோபம். உங்க பரிசுத்தத்தை, உங்க அன்பை, உங்களுடைய சந்தோஷத்தை, குடும்பத்துல சமாதானத்தை, ஒற்றுமையை எல்லாத்தையும் ஒரு நொடியில தீய வச்சு கொளுத்துன மாதிரி ஆயிரும்.
இந்த கடந்த நாட்கள்ல நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணிருப்பீங்க, நானும் பண்றேன். ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ராஜா பேரன் சொல்லி ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் போய் ஒருத்தருடைய நெல்சன் அப்படிங்கிற ஒரு வீட்டுல போய் சண்டை போட்டார். பாடி பில்டர், நீங்க இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். ராஜா பேரன் அப்படின்ற ஒருத்தர் போய் சண்டை போட்டார். பாடி பில்டர், அவனை போல பாடி இருக்காது, அப்படி வச்சிருப்பான் பாடி. ஒரே ஆளா போய் அங்க போய் சண்டை போட்டா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அவுத்துட்டு உட்கார வச்சிட்டாங்க. அடி அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. உண்மையா நீ போய் பாருங்க, நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. அடிச்சுட்டு உட்கார வச்சிட்டாங்க. வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டான், பேக்குள்ள இருந்து வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டான். ஊர்க்காரங்க எல்லாம் பிடிச்சு பாடி பில்டரை, பாடி மட்டும்தான் இருக்கு, பில்டரை காணோம், டபக்குன்னு உட்கார வச்சிட்டாங்க. சிலிண்டர் பக்கத்துல அடி அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. கேவலம், மிகப்பெரிய கேவலம். உட்கார வச்சிட்டாங்க. 16 நாள் ஜெயில் கேஸ் கொடுத்துட்டாங்க. 16 நாள் ஜெயில். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு. நீ இப்படி நிச்சயம் பாருங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன், போய் பாருங்க. உலக மனுஷன், ஏசுனா யாரும் தெரியாது. வீடியோல கையெடுத்து கும்பிட்டு சொல்றான், தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாதீங்க. என்னுடைய ஒரு நிமிஷ கோபம், அவன் சொல்லணும் அந்த வார்த்தை, என்னுடைய ஒரு நிமிஷ கோபம் நான் அவமானப்பட்டுட்டேன். 16 நாள் ஜெயில இருந்து நரக வாழ்க்கை அனுபவிச்சேன். நான் யோசிச்சு பார்த்தேன், 16 நாள் யோசிச்சு பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபத்தை நான் அடக்கி இருந்தேன்னா சமுதாயத்துல அவன் வீட்டை சுற்றி எல்லாம் கெத்தா இருந்திருப்பான். அவன் அப்படிப்பட்ட மனுஷன், நல்லா அவ்வளவு பாடி பில்டர் நல்லா இருக்கான். அவன் சொல்றான், அதை நான் ஒரு நிமிஷம் என் டெம்பரை லூஸ் பண்ணதுனால நான் அவமானப்பட்டேன். 16 நாள் ஜெயில் வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்றேன், சொந்தங்களையும் சொல்லி சொல்றான், தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, கோபப்படாதீங்க. வேதத்துள்ள வார்த்தை உண்மை. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. தேவன் உங்களை கொண்டு உங்களுக்காக செய்கிற நன்மையும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. மோசே தரிசனத்தை இழந்து போனா பாருங்க, தரிசனத்தை விட்டு இழந்து ஆண்டவர் விளக்கிட்டாரு பாருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம, இப்படி கோபப்படுறவன் கானானுக்குள்ள போக முடியாதுன்னு ஆண்டவர் அங்க நமக்கு ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார். ஒருவேளை சித்தம் உங்க மேல இருக்குன்னா உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் ஒண்ணு உணவா இருக்கும், இல்லைன்னா மாம்சத்துல எழும்புகிற கோபமா இருக்கும். கோபமா இருக்கும். இந்த கோபம் இருக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். கொஞ்சத்தை கொடுப்பாரு, அதோட நிற்பான். கோபப்பட்டவனுக்கு வியாதி பரிசா வந்துகிட்டே இருக்கும். புது புது வியாதி வரும். உண்மைதானே? பிரஷரு, சுகரு, இது எல்லாமே எதனால வருது? அதிக கவலைப்பட்டதுனாலே வரும், அதிகமா கோபப்பட்டதுனாலே வரும். தேவ சித்த இருக்கிற, தேவ திட்ட இருக்கிற தேவ பிள்ளைங்க, கோபம் எனக்கும் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா கோபத்தை அடக்குறோம் பாருங்க. எப்படி அடக்க முடியும்? எதை வச்சு அடக்க முடியும் தெரியுமா? ஆவியினால. ஆவியினால. ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார்னா அந்த கோபம் சீருது பாருங்க. ஒரு சீற்றம் வருது பாருங்க. உள்ளக்கு நம்மளை சொன்ன உடனே, அந்த ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே, நம்ம நினைச்சது கேட்டதுக்கு கொடுக்கலன்னு உடனே ஒண்ணு அப்படி பீறிக்கிட்டு வருது பாருங்க. அத அடக்குறதுக்கான ஒரே வழி என்னது? மாம்சத்துல அடக்க முடியாது. மாம்சத்துல அடக்கி பார்த்தாலும் அது லைட்டா ஏதாவது ஒண்ணுன்னா காலு மூணு வீட்டுல சத்தம் கேட்கும். ஏன்னா மாம்சத்துல அடக்குறது. ஆவியில அடக்கும் போது ஆவியானவர் உதவி செய்யறார். ஆவியானவர் பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்யறாரு. நீங்க கோபப்படும் போது ஹீரோ கிடையாது. நான் கோபப்படும் போது இருக்கிறதுலே பெரிய மன நோயாளி நான் தான். தேவனுடைய பார்வையிலையும் மனிதர்களுடைய பார்வையிலையும் மிகப்பெரிய மன நோயாளி யாரு? கோபப்படுறவன் தான். ஒருவேளை படுறவங்களா இருந்த நானும், என்னையும் நான் பலிபீடத்துல வைக்கிறேன், படுறவங்களா இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர்ட்ட பலனை கேளுங்க. சித்தம் என் மேல இருக்கு, திட்டம் என் மேல இருக்கு. பேதுரு, மோசையை சொன்னேன் பாருங்க, பேதுரு புதிய ஏற்பாட்டுல அந்த அத்தனை பேர் 3000 பேர் முன்னாடி பிரசங்கிச்சார் பாருங்க, இயேசு நல்லவர்னு. அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரர் தெரியுமா? நம்மளாவது கோபப்பட்டா வார்த்தையை தான் விடுறோம், அவன் காதுல கேட்கறவன் செத்து போயிடுவான். ஆனா நம்மால எப்படி காதையை வெட்டுவாரு. நான் தான் ஒரு பிரசங்கத்துல இதுக்கு முன்னாடி சொல்லப்ப சொன்னேன், ஆவியில ஜெபிச்சு ஆவியில மாம்சத்தை கொன்ன இயேசு காதை என்ன பண்ணாரு? ஒட்டுனாரு. ஜெபிக்காம தூங்குன பேதுரு என்ன பண்ணான்? காதை வெட்டுனான். ஜெபிச்சா ஆலயத்துக்கு வந்து ஆவியானவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்னா நம்ம காதை என்ன பண்ண மாட்டோம்? வார்த்தையினால யாருடைய காதை வெட்ட மாட்டோம். அவச்சாரம் பேச மாட்டோம்.
கோபத்துல வார்த்தை விட மாட்டோம், பழி வாங்குறதுக்கு வார்த்தை விட மாட்டோம். இங்க வந்துட்டு நம்ம பாடும்போது ஆராதிக்கும் போது எப்படி பரலோகத்தில் உம்மை அல்லா வாங்க யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். பாடுங்க. என்றும் உம்மோடு வாழ உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சேர்ந்து நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, யாவும் அதே நாவல இருந்து நல்ல தண்ணியும் சாக்கடை தண்ணியும் ஒரே ஊற்றுல இருந்து பிறக்குமா? பிறக்காது. அதே போல ஆராதிக்கிற நம்ம, வசனத்தை பேசுற நம்ம, பாடுற நம்ம, சின்ன சின்ன கோபம் இடரல் இது சகஜம். மனுஷனுடைய வாழ்க்கையில சகஜமா வந்துடும். சகஜம். வேதத்துல பார்க்கும்போது இயேசு கோபப்பட்ட இடம் உண்டு, பலர் கோபப்பட்ட இடம் உண்டு. ஆனா வேதம் நமக்கு கத்து கொடுக்கிற பாடம் என்னன்னா, சித்தம் உள்ள உன் மேல ஒரு பலவீனத்தை பிசாசு கண்டுபிடிக்கிறான், பிசாசு அதை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறான்னா அது உன்னுடைய கோபம். அந்த கோபம் சாயங்காலத்துக்குள்ள அப்ப காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு சண்டை போடலாம்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. அந்த கோபம் நிரந்தரமா இருக்கக்கூடாதுங்கிறத வேதம் நமக்கு சொல்லுது. அப்படியே பாஸ்டர் வெரி குட், இனிமேல் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு ராவிடுறங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இல்லாம போயிடணும். டெம்பரவரியா இருக்கணும். டெம்பரவரி மனசுல எதையும் வைக்க கூடாது. இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாற்றப்படணும்னா இதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? இதுக்கான சொல்யூஷன் என்னது? மன்னிப்பு. சொல்லுங்க, மன்னிப்பு. இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் போதே உங்க இருதயத்துல எந்தெந்த காரியத்தெல்லாம் மன்னிக்கலையே ஆண்டவர் ஒரு லிஸ்ட போட்டுருவாராங்க இயேசுவின் நாமத்துல. மன்னிப்புன்னு சொல்லுங்க. மன்னிப்பு. இந்த மன்னிப்புன்னு சொல்லும் போதே கண்களை மூடுங்க, உங்க கரத்தை உயர்த்துங்க. இங்க இருக்கிற எல்லாரும் இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீங்க சந்தோஷமா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றேன் செய்யுங்க. கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இப்ப கண்ணை மூடி கையை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்க உள்ளத்துல சில காரியத்தை கொண்டு வருவார். இவங்களை மன்னிச்சிரு, இந்த காரியத்துல மன்னிப்பு கேளு. 2 காரியத்தை ஆண்டவர் உணர்த்துவார். ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்ப பண்ணுங்க, செகண்ட் பார்ட் இந்த பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல போய் பண்ணுங்க. நான் இவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மனசார மன்னிக்கிறேன்பான்னு சொல்லுங்க. நான் மனசார இவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதே ஆண்டவர் உணர்த்துவார். அப்படி உணர்த்தினார்னா கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த 2026 முடியும் போது நீங்க இன்னைக்கு மன்னிச்சதுனாலயே, மன்னிப்பு கேட்டதுனாலயே மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தே தருவார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. இந்த வார்த்தையை சொல்லி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் நீங்க மன்னிச்சிட்டீங்க தேவ சமூகத்துல, சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. டசன்ட் மீன் தட் அவங்களும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில நேரத்துல மன்னிக்க மாட்டாங்க, ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டு பாருங்க, நீங்க ஃப்ரீயா இருவீங்க. இனம் புரியாத சந்தோஷம், நிம்மதி, சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும். மன்னிப்புல இருந்து தான் மகிமை ஆரம்பிக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்க இருந்து ஆரம்பிக்குது? மன்னிப்புல இருந்து தான் மகிமை ஆரம்பிக்குது. முழு பேதுருவை மன்னிச்சாரு, பேதுருவை மகிமைப்படுத்தினாரு. உண்மையா? பேதுருவை மன்னிச்சாரு, பேதுருவை என்ன பண்ணாரு? மகிமைப்படுத்தினாரு. உங்களுடைய மகிமையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய நன்மையும் இதுவரைக்கும் கிடைக்காத பல நன்மையும் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? நீங்க மன்னிக்கிறதுனாலையும் நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க பாருங்க, அதனாலயும் ஆரம்பிக்குது. மன்னிப்பு கேட்கறது எல்லாராலையும் கேட்க முடியாது. மன்னிச்சிடலாம். இப்ப தேவசமத்துல நான் மன்னித்து விட்டு, அது யாருக்கும் தெரியாது. நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா மன்னிப்பு கேட்கணும்னா உள்ளத்துல என்ன வேணும்? தாழ்மை வேணும். இவங்கிட்ட போயா அவங்கிட்ட போயா அப்படின்னு உள்ள தோணும். உள்ளத்துல தாழ்மை இருந்தா மட்டும்தான், தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபைய நீங்க கேட்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கேட்டு கொடுக்காத மனுஷன் எங்க? நம்ம கேட்காமலே கிருபை தாழ்த்துனா கிருபைய கொடுக்கிற கர்த்தர் எங்க? எவ்வளவு பெரியவர்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த யோசேப்போட வாழ்க்கையில தகப்பன் பாசத்தை அதிகமாய் பெற்றவன், சகோதரர்கள்ட்ட துரோகத்தை பெற்றவன். அவன் பார்க்காத அனுபவமே கிடையாது. சின்ன பையன், அவன் பார்க்காத அனுபவமே கிடையாது. யோசேப்பு குழி, சிறைச்சாலை, பழி எல்லாமே அவன் வாழ்க்கையில் மறக்கப்பட்ட அனுபவம். பானபாத்திரக்காரனால மறக்கப்பட்டான். சகோதரர்கள், அண்ணன் தம்பி துரோகம் பண்றாங்க. அண்ணன் தம்பி துரோகம் பண்றான். எல்லாம் துரோகம் பண்ணி வித்து விட்டானுங்க. சும்மா கூட கிடையாது. ஆட்டுக்குட்டியை விக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டான்? யோசேப்ப வித்துட்டான். அப்பா கேட்டா நான் பாத்துக்கிறேன்டா, அவனை செத்துட்டான்னு சொல்லிடுவோம்டா அப்படின்னு சொல்லி வித்துட்டான். அந்த அனாதையான அந்த வருஷங்கள்ல பரிதவிக்கப்பட்ட, அவனுக்கு பிடிக்காத இடம், அவன் அறியாத இடம், அவனுக்கு பழக்கம் இல்லாத இடம், அவனை கொண்டு போய் கர்த்தர் உருவாக்குனாரு. சிறைச்சாலை, மறக்கப்பட்ட அனுபவம், குழி, பானபாத்திரக்காரன், மறக்கப்பட்ட எல்லாத்திலையும் உருவாக்குனாரு. வேதம் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்குது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நீங்க சில துரோகத்தையும், சில 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 கோபத்தையும், சிலருடைய செய்கைகளையும், சிலருடைய வார்த்தைகளையும் நீங்க மறக்கிறீங்க பாருங்க, மன்னிக்கிறீங்க பாருங்க, உங்க தரிசனத்தை நோக்கி ஓடுறீங்க பாருங்க. அப்போ வேதம் எப்படி யோசேப்புக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுச்சோ, அதே போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுவார். அதோட அவன் விடல. யோசேப்ப கர்த்தர் எப்படி உருவாக்குனார் தெரியுமா? சித்தம் உள்ளவனை இத்தனை பாதையில அனுமதிச்சோ கர்த்தர் கடைசியில எப்படி உருவாக்குனார் தெரியுமா? இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஆதியாகமம் 50:20 கடைசி வசனம். ஆதியாகமம் 50:20 எடுத்து வாசிங்க. இதோட பிரசங்கம் முடியுது. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு சொல்றாரு, இப்ப அண்ணங்கள்லாம் சாக்கு பைய, கோணி பைய தூக்கிட்டு எகிப்துக்கு வந்து என்ன வாங்க வந்திருக்கிறாங்க? தானியம் வாங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க பஞ்சம், மரணத்துக்கு எதுவான பஞ்சம். எகிப்துல மட்டும்தான் என்ன இருக்கு? இந்த வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். எகிப்துல மட்டும்தான் தானியம் இருக்குன்னு வேத ரெக்கார்ட் பண்ணிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். நான் எந்த வார்த்தையை நம்புவேன் தெரியுமா? எகிப்துல மட்டும்தான் யோசேப்பு இருந்தான். ஹல்லேலூயா. எகிப்துல மட்டும்தான் யோசேப்பு இருந்தான். தரிசனம் உள்ளவனும், திட்டம் உள்ளவனும், மன்னிச்சவனும், கோபப்படாதவனும் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல ஐஸ்வர்யமும், செல்வமும், கனமும், தீர்க்க ஆயுசும் பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த சத்தியம் புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா? மனசுலாயோ புரியுதா? எந்த இடத்துல கோபப்படாதவனும், மன்னிக்கிறவனும், துரோகத்தை சகிக்கிறவனும், பொறுமையா இருக்கிறவனும் இருக்கிறானோ அந்த இடத்துல பஞ்சமே வந்தாலும் என்ன பெருகிட்டு இருக்கும்? தானியம், ஆசீர்வாதம், நன்மை, ஐஸ்வர்யம், செல்வம், கனம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட நபரா நீங்க இருங்க. உங்க கிராமத்துல நீங்க அப்படிப்பட்ட நபரா இருங்க. உங்க சொந்த பந்தத்துக்குள்ள அப்படிப்பட்ட நபரா இருங்க. நீங்க ஒருவேளை இப்போ இழந்தது போல, உங்க சுயமரியாதையை விட்டு கொடுத்தது போல, நீங்க பல காரியத்தை இழந்தது போல இருக்கும். நீங்க மன்னிப்பு கேட்டதுனால, நான் அன்னைக்கே சொல்லல இவன் மேல தப்பு இருக்க போய் தான் மன்னிப்பு கேட்கிறாவோ.
இவன் மன்னிப்பு கேட்கிறாவோ அப்படின்னு சொல்லி பேசுறேன் சில நாம எழும்போம். ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு பாருங்க, நான் சொல்றேன் ஒரு நாள் வரும், ஒரு பஞ்சம் வரும், கோணி பையை தூக்கிட்டு சாக தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட தான் வந்து நிற்பான். மன்னிச்ச சகிச்ச தேவனுக்காக தரிசனத்துக்காக திட்டத்துக்காக சித்தத்துக்காக நின்ன யோசேப்பு கிட்ட தான் வந்து யாரு நின்னா? சகோதரர்கள் என்ன நின்னாங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் மேல பேசுறாரு. சகிச்ச உங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்க இன்னும் சகிச்சீங்கன்னா, இன்னும் மன்னிச்சீங்கன்னா, மன்னிப்பு கேட்டீங்கன்னா நாட்கள் வரும். இந்த வருஷத்தின் முடிவோ அடுத்த வருஷத்தின் துவக்கமோ கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அநேகர் உங்களை நிந்திச்சவன் பேசினவன் எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தி, அட இவன் செத்து போயிருவான்னு நினைச்சோம், அட இவன் காணாம போயிருவான்னு நினைச்சோம், இந்த குடும்பம் இல்லாம போயிடல நினைச்சோம், இவன் எப்படி குடும்பத்தை நடத்துவான்னு நினைச்சோம், இவன் எப்படி சமாளிப்பான்னு நினைச்சோம், இவன் எப்படி இந்த சூழ்நிலை தாண்டுவான்னு நினைச்சோம். ஆனா உலகம் சொல்லும், அட இவள் தானா என்றென்னும் அளவில் வைத்து. எழும்பி நிற்கலாமா தேவ சமூகத்துல?